இதில் தமிழ்நாடு போலீஸ் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் இதில் வந்து இப்போ அடுத்தடுத்து சினிமா துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த கேஸில் தான் லிங்க் ஆகுறாங்க சார். சரியா? ஆமாம், போலீஸ் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் ஸ்ரீகாந்த் எல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஆமாம், ஆயிருக்காங்க. ஆமாம் சார், நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சண்டை வந்து ராத்திரி நடந்து அதில் ஒரு எஃப்ஐஆர் ஆன பிறகுதான் இப்படியெல்லாம் இதில் இங்கே போய் சண்டை போட்ட நபர்கள் இந்த ட்ரக் ரிலேட்டடான பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத போலீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கா சார்? கிடையாது. நம்ம வந்து சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சவுண்ட் வைங்க. சரிங்களா, நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா திமுக ஆட்சிக்கு எதிராக போயிட்டு இருக்கு. என்னன்னா, சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில சரியில்லை அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்சி 2021 தலைவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்குல வந்து தமிழ்நாடு ரொம்ப முன்னேறி இருக்கு. சரிங்களா, இப்ப முதலமைச்சர் அவர்களே வந்து சட்டம் பேரவையில ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், மர்டர் ரேட்டே வந்து தமிழ்நாட்டுல 40% குறைஞ்சிருக்கு. ரிவெஞ்ச் மர்டர் அது வந்து 40%, 42% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2200 மர்டர், அது 1400 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஓவரால் கிரைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 52,000 இருந்தது, ஒரு 31,000 குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40% சரிவு. இது எதனாலன்னு பார்த்தோம்னா, காவல்துறையை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க வேலையை செய்ய விட்டதுனால, லா அண்ட் ஆர்டர் நம்ம சீஸ் எடுக்கல. அதே மாதிரி ட்ரக்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வந்து பார்த்தோம்னா, கன்விக்ஷன் பார்த்தோம்னா 2021 வரைக்கும் ஆவரேஜா 8 to 9 கன்விக்ஷன் தான் தமிழ்நாட்டில் ட்ரக் ரிலேட்டட் கேசஸ் பண்ணியிருக்காங்க அதிமுக ஆட்சிலாம். நம்ம ஆட்சி வந்து முதல் வருஷம் 2022 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 92 கன்விக்ஷன்ஸ். அதே மாதிரி வந்து ட்ரக்ஸ் கேப்சர்ட் வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமா ஒரு 400% 500% இன்க்ரீஸ். இப்ப நம்ம பேசின எல்லாருமே ஒரு பாயிண்ட் விட்டுட்டாங்க. சரிங்களா, ட்ரக்குங்கிறது வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம தயாரிச்சு ஒரு மதுபான மாதிரி தமிழ்நாட்டிலேயே தயாரிச்சு விற்பனை பண்றது இல்ல. நிறைய ட்ரக்ஸ் வந்து வெளிநாட்டுல தயாரித்து செஞ்சு இந்தியாவுக்குள்ளார வருது. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு சில ட்ரக்ஸ் வந்து வேற மாநிலங்கள்ல மேனுஃபேக்சர் ஆகி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதுவுமே மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. ஒரு 2 மாநிலங்கள்ல மட்டும்தான். இப்ப என்ட்ரி பாயிண்ட் ட்ரக்ஸுக்குன்னு எடுத்து பார்த்துட்டோம்னா, மெயின் பாயிண்ட் மயன்மார், தாய்லாந்துல இருந்து மயன்மார் வழியா மணிப்பூர், அங்க பார்டர் போரஸ். அங்க யாரோட ஆட்சி நடக்குது? பாஜக ஆட்சி நடக்குது. அதே மாதிரி வந்து நீங்களே வந்து ஆர்டிஐ சில வருஷங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. குஜராத்ல அதானி கீழ இருக்க ஒரு போர்ட்ல எவ்வளவு கொக்கைன் கேப்சர் ஆச்சு, ஹெரோயின் கேப்சர் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அது வழியில வரல. அதுக்கு ஆர்டிஐ நீங்க போட்டிருக்கீங்கிறது நான் வந்து எக்ஸ் தளத்துல பார்த்தேன். அதே 99.9% 100% இங்க வர ட்ரக்ஸ் வந்து எடுத்துட்டோம்னா, அது வந்து வேற மாநிலத்துல இருந்து வருது, இல்ல வேற நாடுகள்ல இருந்து வருது. இது வந்து இந்த 2014 அப்புறம் தான் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இந்த விஷயமே இந்தியாவில கிடையாது. 2014 முன்னாடி அவ்வளவா கஞ்சா இருந்திருக்கலாம், ஆனா மத்த ட்ரக்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலே கிடையாது. அப்படின்னு பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. போர்ட் யார் கண்ட்ரோல் வருது? ஒன்றிய அரசு கீழே. சரிங்களா, நேஷனல் ஆன்டி ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் எங்க வருது? ஒன்றிய அரசு கீழே. குஜராத் என் மாநிலம் யார் ஆட்சி கீழே இருக்கு? கடைசி 20 வருஷத்துக்கு மேல பாஜக ஆட்சியில. அதே மாதிரி மணிப்பூர் வந்து 10 வருஷமா பாஜக கீழே இருக்கு. தரணி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது தரணி. ஆனா நீங்க ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். போலீஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ்ல நாங்க சொல்லல, போலீஸ் சொல்லி இருக்கக்கூடிய தகவலை நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரசாத் என்பவர் அவர் வந்து நிறைய ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க, இந்த பிரசாத் என்பவர் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிந்த சந்தோஷ் என்பவர் மூலம் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் உதவியுடன் தனிப்பட்ட நபர்களின் கால் டீட்டெயில்ஸ் சிடிஆர் ரிப்போர்ட்டை எடுத்திருக்கிறாரு. எடுத்து சிடிஆர் ரிப்போர்ட்டை மட்டும் எடுக்கல, லொகேஷன் ட்ராக்கிங் பண்ணியிருக்காங்க. அவங்கள மிரட்டி எக்ஸ்டார்ஷன் பணம் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் சென்னை போலீஸ் கொடுத்துருக்கிற ப்ரெஸ் ரிலீஸ்ல. அதோட நிக்கல சார், அதோட நிக்கல. கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு. அதோட நிக்கல, இது சம்பந்தமா ஒரு அடிஷ்னலா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு
சார் 2 சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸை வந்து நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம், அதில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது சென்னை மாநகர காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி இல்லீகலாக அடுத்தவங்களுடைய ஃபோன் ரெக்கார்டை வந்து சிடிஆர் ரிப்போர்ட்டை சென்னை போலீஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் எடுத்தாரு அப்படின்னு நானே ஹோம் மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தா இது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. சாதாரண ஒரு உதவி காவல் ஆய்வாளர் வந்து இந்த மாதிரி வந்து இல்லீகலாக சிடிஆர் ரிப்போர்ட்ஸை எடுக்கிறாங்க, லொக்கேஷன் ட்ராக் பண்ணி அவங்கள வந்து மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்கங்கிறது வருது. இது வந்து போலீஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ரெண்டாவது இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமானது, போலீஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்கிறது, சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சார், டிஜிபி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இதில் இருந்து கிட்டத்தட்ட அதிகபட்சம் எடுத்தோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும், இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இந்த நுங்கம்பாக்கம் நம்ம வானிலை ஆராய்ச்சி மையம் இருக்கக்கூடிய இடம். நீங்க அந்த இடத்துல பெங்களூர்ல இருந்து வந்து கொக்கைன் விற்கிறான் அப்படிங்கிறத இந்த சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறையும் ஆன்டி நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் கண்டுபிடிப்பதற்கு 22/5/2025 அன்று லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டோ பார்ல சண்டை நடக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி புரியுதா சார் உங்களுக்கு நான் சொல்றது? இல்லை, இது நான் ஃபுல் எஃப்ஐஆர் 2-3 தடவை படிச்சுட்டேன். அதனால எனக்கு ஃபுல் மேட்டர் எனக்கு அதில் புரிதல் இருக்கு. நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நான் எதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தனாலும் ஓவராலா எப்படி இந்த மார்க்கெட் காட்டில் நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக. ஒரு குளோபல் ப்ராப்ளம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் அது மிக குறைவா இருக்கு. அதனால தான் நம்ம ஆட்சி சிறப்பா இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுனால இப்போ நான் உதாரணம் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்னூண்டு சண்டை நடக்குது, சின்னூண்டு சண்டை பெரிய சண்டை ஆகுது. போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பழைய முன்னாடி ஒரு அதிமுக ஆட்சியிலனா ரெண்டுமே பெரியணும் அப்படிங்கறதுனால எதிர்க்கு ஒண்ணு வந்து எதிர்கட்சிப்பா, ஒண்ணு வந்து ஆளுங்கட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இதுல வந்து இல்ல பவர்ஃபுல்லான ஆளுங்க தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு ஒவ்வொருத்தரும் யாருன்னு விசாரிச்சு அதுல ஒருத்தர் ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பிரசாத கைது செஞ்சு பிரசாதோட வாட்ஸ்ஆப்பையும் பார்த்துருக்காங்க. பிரசாதோட வாட்ஸ்ஆப்பை பார்த்துட்டு அதை வச்சு பிரதீப்பும் ஜானும் 2 பெரிய டீலர்கள் இருக்கு. பிரதீப்பும் ஜானும் 2 பேர் யார் அவங்கன்னு விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் பெரிய டீலர்னு கண்டுபிடிச்சு, நைஜீரியன் ஒருத்தனை பெங்களூர்ல இருக்கான்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சு, இது யார் மூலமா கர்நாடகா போலீஸ்க்கு சொல்லி அவனை கண்டுபிடிச்சு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்ல பர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ சின்னூண்டு சண்டை வச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரசாதும் பிரதீப்போட ஜிபே அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்லாம் பார்த்தபோது யாருக்கெல்லாம் வித்துருக்காங்கன்னு தெரிஞ்ச போதுதான் ஒரு சில நடிகர்களும் நடிகைகள் பேரும் வந்திருக்கு. அதுல அதிகமா கன்சம்ஷன் வாங்கிருக்கலாம். ஏதோ ஒரு அந்த காரணத்தினால ஸ்ரீகாந்த் கைது செய்யும் போது ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, அதிமுகவோட ஐடி விங் மாவட்ட துணை செயலாளரா இருக்கவர் பிரசாத் என்பவர் படமும் எடுக்கிறார். இது அவர் வச்சு படம் எடுக்கிறாரு. எனக்கு படத்துக்கு காசு தர முடியல, காசு தர முடியுதுனால எனக்கு கொக்கைனை வச்சு இந்த கொக்கைனுக்கு காசுக்கு பதிலாக கொக்கைனா கொடுத்துருக்காரு. கடைசி 10 லட்சம் கேட்ட போது அதுலதான் நான் அதுக்கு அடிமையான அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இந்த ஆட்சி இல்லாம இது அதிமுக ஆட்சியா இருந்திருந்தால் இந்த சண்டையில வெறும் ரிமாண்ட் கூட பண்ணிருக்க மாட்டாங்க சார். சொல்லி முடிச்சிடறேன். முந்தைய ஆட்சியா இருந்தா 2020 முன்னாடி இவங்க இந்த குரூப் சண்டைய ஸ்டேஷன்ல வச்சு பேசி கேஸே போடாம அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க போனை வாங்கி கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாலும் பிரதீப்பும் ஜானியும் போய் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. அப்படியே பண்ணியிருந்தாலும் ஸ்ரீகாந்த் போன்ற ஒரு நடிகரை கைது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸ்ரீகாந்த் மறுத்தார் அந்த குற்றத்தை. மறுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அவரை பிளட் டெஸ்ட் பண்ணோம். வீட்டை சர்ச் பண்ணும்போது 1 கிராம் கொக்கைன் கிடைச்சிருக்கு, 7 எம்டி பேக்கெட் கிடைச்சிருக்கு. அது கொக்கைன் வந்து ஃபாரன்சிக் ஆட்ல தெரிஞ்சிருக்கு. அவர் எதுக்காக கைது செஞ்சோம்னா அதை வச்சு பெரிய ராக்கெட்டை பர்ஸ்ட் பண்றதுக்காக. இதுக்கு மேல ஒரு அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இதனால நம்ம ரெஸ்டோ பாருக்கு கெட்ட பேர் ரெஸ்டோ பாரே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து, வெளிநாட்டுல நான் படித்தவன், சரிங்களா, ஒரு கார்பரேட் நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன். அதனால நான் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தோம்னா, அவங்க கலாச்சாரம், வெளிநாட்டு கலாச்சாரத்துல அந்த ரெஸ்டோ பார் தேவை. இப்ப நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க வரணும். பிரான்ஸ், கொரியா, ஜெர்மனி, ஜப்பான் எல்லா நாட்டோட பெரிய கம்பெனி இங்க வந்து அவங்க ஆஃபீஸ், இங்க அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்காங்க. ஆப்பிள் இங்க தான் பண்றோம், கொரியா ஹூண்டாய் ஃபேக்டரி இங்கதான் இருக்கு, கொரியன்ஸே ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த நம்ம ஊர்ல இருந்தாதான் அவங்க வருவாங்க. பெங்களூர் வந்து ஐடில வளர்ந்ததுக்கு காரணமும் அந்த மாதிரி தான்.
நிறைய ஐடி அசோசியேஷன் வந்து ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்காங்க. என்னன்னா வந்து ரெஸ்டாரண்ட் டைம் வந்து 2 மணி 3 மணி வைக்கணும், ஏன்னா எங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சு வரவங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்லாம். ஆனா பிரச்சனை வந்து இதை மூடுறது கிடையாது. பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி வேரோடு எடுக்கிறது. அதுதான் நம்ம ஆட்சி பண்ணியிருக்கு. சின்ன சண்டையை வச்சு இவன் ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கான், இவன் வேற என்ன குற்றங்கள்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த ஆட்சி மறைக்கணும்னு நினைச்சிருந்தால் எதுக்கு இதை பண்ணிருக்கணும்? அதிமுக ஆட்சியை தான் மறைச்சிருப்பாங்க. பொள்ளாச்சி சம்பவத்தப்ப எஃப்ஐஆர் கூட நம்ம 2 மாசம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் எஃப்ஐஆரே போட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த 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 உலகத்துல ஏதாச்சும் ஒரு நாட்டுல கிரைம் நடக்காம இருக்கா சார்? நான் கேட்கிற ஒரே கேள்வி கிடையாது. நார்வே, ஸ்வீடன் உலகத்துல புனிதமான இருக்க நாடுகள்னு சொல்ற நாடுகள்லயே கிரைம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்னூண்டு கிரைம் வரும்போது எப்படி மேல கிரைம் நடக்காம இருக்க வேரோடு நம்ம எடுக்கணும், அந்த காட்டலியேங்கிறது தான் பார்க்கணும். அதுதான் நம்ம அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. 2021 நம்ம அதான் செய்யணும். இவங்க எதிர்கட்சிகள் வந்து ரெட்டோரிக் படி இது வந்து லா அண்ட் ஆர்டர் மோசமா இருக்குன்னா டேட்டா படி அது டிஃபெக்ட் ஆச்சு. ஓகே 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 தரணி, வணக்கம் தரணி. நான் பேசுறது கேக்குதா தரணி உங்களுக்கு? தரணி 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 பொதுவாக இந்த FL3 லைசன்ஸ் வாங்கிய நிறுவனங்கள் எல்லாம் அது அவங்களே தான் நடத்துறாங்களா, இல்லை வேற யாருக்கிட்டையாச்சும் லீஸ் கொடுத்து நடத்துறாங்களா? அங்கே இந்த ஹூக்கா சர்வீஸ் எல்லாம் இருக்கா? அங்கே எப்படி நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் முறையாக போலீஸை தவிர்த்து கண்காணிக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் வேறு தான். இதில் நிறைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் உள்ள இன்வால்வ் வருது அப்படிங்கிறதுனால நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். வேற யாருக்காவது இதுக்கு மானிட்டரிங் பண்ணக்கூடிய கடமை இருக்கா? இல்லை சார், இப்போ நம்ம வந்து ஒரு இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால நாம வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே நம்ம வந்து குறை சொல்றது தவறு. ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே நாம வந்து ஆல்ரெடி அந்த இன்டெலிஜென்ஸ் யூனிட் இருக்கு பாருங்க, ஆன்டி நர்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி லைசன்ஸ் நம்ம வந்து போய் நம்ம இங்கதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும், அந்தந்த கலெக்டரேட்டுக்கும் பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும், ஃபயருக்கு பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி என்ன நிறைய பெர்மிஷன் வாங்கி தான் ஆகணும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்ந்து இப்போ நம்ம வந்து யார் யார் உரிமையாளர், அதுக்கு வந்து யார் நடத்துறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கண்டிப்பா வந்து இந்த ஆட்சி எடுக்கும். ஏன்னா ஒரு சின்னூண்டு சண்டையை வச்சு நம்ம இந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு. தரணி, நீங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க கிளப் எல்லாம் வந்து எவ்வளவு அதிகாரம் மிக்கதாக இருக்குது அப்படிங்கறத கடந்த காலத்தில் நம்ம பார்த்திருக்கோம். உயர் நீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி வேஷ்டி கட்டிட்டு போகும்போது அதை வந்து அலோ பண்ணல. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கவர்மெண்ட் இன்வால்வ் ஆனது அந்த விவகாரத்தில். ஆமா, நார்மலா ஒரு போலீஸ் வந்து ஒரு கிளப்புக்குள்ளார அவ்வளோ எளிதாக அவர்கள் வந்து நுழைய அனுமதிக்கப்படுவது கிடையாது. அதுபோல இவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த லைசன்ஸ் வாங்குற வரை தான், வாங்கிய பிறகு அவங்க தான் பவர்ஃபுல்லே தவிர டிபார்ட்மெண்ட் கிடையாது. அங்க ஏதாவது ஒரு பெரிய கிரைம் நடக்காத வரை. அதனால இந்த கிளப்பு போலதான் ரொம்ப பவர்ஃபுல்லான இடங்களா இந்த ரெஸ்டோ பார்ஸ்ன்ட்டு கேட்கிறேன். இல்ல நம்ம அங்க நீங்க சொல்ற எனக்கு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அப்ப முதலமைச்சரா இருந்தாங்க. அப்போ ஒரு நீதியரசர் விருது வாங்குறதுக்காக போறாரு. அவர் வேஷ்டி கட்டி தான் நிறுத்துறாங்க. அந்த கிளப்லாம் வேற, இந்த கிளப்லாம் வேற. சென்னையில வந்து ஒரு 6-7 கிளப் ஆங்கிலேய ஆரம்பிச்சு ஜென்டில்மேன்ஸ் கிளப் இருக்கு, மெம்பர்ஸ் ஒன்லி கிளப். அது வந்து பழைய ஆளுங்க, சமுதாயத்துல ஒரு ரெஸ்பெக்டட் பொசிஷன் இருக்கவங்க, அவங்க போறதுக்காக மெம்பர்ஷிப் ஒன்லி அப்படின்னு சொல்லி, அதுவும் நிறைய இடத்துக்கு மெம்பர்ஷிப்பே மூடிட்டாங்க. ஒரு சில மெம்பர்ஷிப் இருக்கு. அங்க வந்து எந்த பிரச்சனையுமே வருதுல. எப்பயுமே அங்க வந்து 10:30 இருந்து 11 மணிக்குள்ளார முடியறாங்கிறது தான் எனக்கு வந்து தகவல் படி. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப இந்த மேட்டர்லாம் வந்து ரெகுலர் ரெஸ்டோ பார் வந்து யார் வேணாலும் போலாம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கிளப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும், ஃபேமிலியா போற இடம். நீங்க சொல்ற இடத்துல எங்க ஒரு நிறுத்தப்பட்டாரோ அந்த ரூல்ஸ்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் வச்சுட்டு போன ரூல்ஸ், அந்த கிளப்புக்குன்னு சொல்லி. அந்த கிளப் ஒரு இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? இப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்க நடந்தது. ஸோ ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கறது. ஆனா இந்த ரெஸ்டோ பார்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து பிரைவேட்டா தொழிலதிபர்கள் வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணி இதை ஆரம்பிக்கிறது. இந்த கலாச்சாரம் வந்து எப்ப இந்தியா நம்ம 91ல எக்கனாமிக் ஓப்பன் ஆச்சோ அப்பயே இந்தியா ஃபுல்லா வர ஆரம்பிச்சு. இப்ப ஆனா என்னன்னா, நான் இது போற பழக்கம் இல்லை. ஆனா எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த ஆட்சியில தான் வந்து எல்லாமே வந்து 11 மணிக்கு மூட ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. 3 மணி 4 மணி வரைக்கும் கூட ரெஸ்டோ பார்ஸ் தான் திறந்து இருந்தது. இப்ப வந்து பெரும்பாலும் அது திறந்து இருக்கிறது இல்லை, எல்லாமே மூடப்படுது அப்படிங்கறதுதான் எனக்கு வர தகவல். இங்க இருக்க நேர்களும் விசாரிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும்.
அதான் உண்மை. எதனாலன்னா நம்ம எதுவுமே லா அண்ட் ஆர்டர்ல பிரச்சனை இருக்காது, சட்ட ஒழுங்காம நடக்கக்கூடாது ஓகே அப்படிங்கறதுனால ஏதோ ஒரு இடத்துல அபரேஷன் இருந்தாலும் நமக்கு தகவல் இருந்தா நம்ம ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கதான் போறோம். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய திருப்பி என்ன நான் சொல்றேன்னா, ஒரு சமுதாயத்துக்கு வந்து பர்சனலிஸ்டிக் அப்ரோச் இருக்கக்கூடாது. சரிங்களா? மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான முடிவை அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி இந்த அதிமுக ஐடி விங்கோட டிஸ்ட்ரிக்ட் டெப்டி செக்ரட்டரி இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிற நபர்களை நம்ம கண்டுபிடிச்சு வேரோட அவங்கள அழிக்கணும். இதே வந்து ஒரு பெரிய டிஃபரண்டா இருக்கும். எப்படி ஒரு சின்ன சண்டையை வச்சு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிக்கிறது 22 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய டிஃபரண்டா இருக்கும். இப்ப ஒரு நடிகர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், இன்னொரு நடிகர் கேரளால பதுங்கி இருக்காரு, நடிகைகள் பேர் வரல, அவங்களும் இன்வால்வ்டு தெரிய வரும்போது இந்த பிலிம் ஃபெட்டர்னிட்டில இருக்கவங்க பெரிய பெரிய மனுஷங்க சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரண்டா அது அமையும். ஓகே ஓகே அதான் ஒரு அரசாங்கம் செய்யணும், அதான் நாங்க செஞ்சிருக்கோம். ஓகே ஓகே இது அங்கதான் விக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது இல்ல. இப்ப நீங்க அந்த நடிகரே ஸ்ரீகாந்த் நடிகரே வந்து பாத்தீங்கன்னா ஜிபே கொடுத்தா வாங்கியிருக்காரு. வீட்டுல கொடுத்து வாங்கியிருக்கதா ஒரு சில யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். எப்படின்னா வந்து நீங்க ஜிபே டார்க் வெப்ல கூட கிடைக்கும் சார். இப்ப நீங்க எல்லாமே மூடிட்டீங்கன்னா கூட டார்க் வெப் டார்க் நெட்ல இருக்குல்ல, பற்ற வந்தது. அந்த டார்க் வெப் டார்க் நெட்ல வந்து காசு அனுப்புறாங்க, பார்சலா வீட்டுக்கு வருது. சரி சரி ஓகே ஓகே பேசலாம்.